வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு தேர்வு 2023 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் தமிழ் மீடியத்துக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுங்கன்னா உடனுக்குடன் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆஃப்ஐடிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தமிழ் மீடியம். இதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 12ஆம் வகுப்பு. மார்க் பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துக்குவாங்க. புக் பேக்லேருந்து எப்படியும் 15 கேட்டுருவாங்க. ரிமைனிங் 5 மட்டும் மேபி இன்சைடில் கேட்கலாம். இதில் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துட்டு போங்க. 7 into 2 14. இதில் ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி. அதில் 30வது வினா பார்த்தீங்கன்னா கட்டாய வினா. அதிகாரம் என்பதன் பொருள் தருக. ஒழுங்குமுறை சந்தை என்றால் என்ன? செபியின் தலைமையகம் எங்குள்ளது? அதன் பணிகள் ஏதேனும் ஒன்றினை குறிப்பிடுக. நேர்காணல் என்றால் என்ன? ஏதேனும் 4 அரசின் தொழில் முனைவோர் திட்டங்களின் பெயர்களை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக்கம் என்றால் என்ன? காசோலை வரையறுக்கவும். சட்டமுறை கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் தவிர நடத்தப்படும் பங்குதாரர் கூட்டத்தின் பெயர்களை கூறி விளக்குக. ஒரு நிறுவனத்தின் முக்கிய நிர்வாக நபர்களை பட்டியலிடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை நிர்வாகத்திலிருந்து வேறுபாடுகள் ஏதேனும் 3. மான் வகைகள், அதாவது மான் வகை வணிகரை விளக்குக. நிபந்தனை மற்றும் நம்பக உறுதி ஏதேனும் 3 வேறுபாடுகள். மனித வேளாண்மையின் இயல்புகள் ஏதேனும் 3 கூறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போதைய இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன? உலகமயமாக்கலின் ஏதேனும் 3 தாக்கங்களை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா எழுந்திரு இந்தியா என்றால் என்ன? சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன? ஒரு மாதாந்திர சம்பளதாரரை தங்க முனை பாத்திரத்தில் முதலீடு செய்ய 3 அறிவுரைகளை வழங்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 into 5 35. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மேலாண்மையின் முக்கிய செயல்பாடுகளை விளக்க. முதல்நிலை சந்தை மற்றும் 2ஆம் நிலை சந்தை வேறுபாடு ஏதேனும் 5 எழுதுக. பங்கு மாற்றத்தின் முதலீட்டாளருக்கு பணிகளை கூறுக. மனித வேளாண்மையின் முக்கியத்துவத்தை விளக்குக. சந்தையிடுகை கலவையின் கூறுகளை குறிப்பிடுக. நுகர்வோரின் கடமை ஏதேனும் 5 விளக்குக. காசோலை இயல்புகளின் ஏதேனும் 5 விளக்குக. வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகள் ஏதேனும் விளக்குக. பல்வேறு வகையான சோதனையினை சுருக்கமாக விளக்குக. விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் என்றால் என்ன? கடனீட்டு பத்திரங்கள் வகைகள் ஏதேனும் 5 விளக்குக. தாராளமயமாக்கலின் நன்மைகளை விளக்குக. செபியின் நோக்கங்களை எழுதுக. எவையேனும் 5 வகையான நிதி சந்தைகளை விவரிக்கவும். இதான் 12ஆம் வகுப்பு வணிகவியல் தமிழ் மீடியம் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ பண்ணி தான் 12க்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.